ஹலோ அபி, எங்க இருக்க? இங்க எல்லாருமே உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் கச்சிஃப் கொடு, ஏன்னா அவங்க அழுவாங்கல்ல. என்ன? இங்க பாரு, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறேன்னா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. நான் என்ன சொல்றேன் கொடுங்க. அபிஷேக் பிரேம் மெஹரா சார், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? பையனோட சித்தப்பா இல்லாம கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா? அதுவும் இல்லாம உங்களை மீட் பண்ண நான் ஆசைப்படுறேன். சீக்கிரமா இங்க வந்து சேருங்க. சரிதானே சம்பந்தி? இது ஒண்ணு வீடியோ காலையில தலையாட்டுறதுக்கு வாயை திறந்து வாங்கன்னு சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். அட அபி, வா. யோசிச்சுக்க, நாங்க வந்தனவே கூடவே சூறாவளியும் வரும். அதுதான் எனக்கும் தேவை. தயவு செஞ்சு சீக்கிரமா வா. நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு அதான் சரின்னு தோணுது. சரி தப்ப பத்தி எனக்கு தெரியாது, எது சரியோ அதான் நான் பண்ணுவேன். கல்யாணம் கூட நிக்கலாம். அதான் அதுக்கு தான் நான் வர சொன்னேன். அட சொல்லுப்பா, உனக்கு என் ஹெல்ப் வேணும்னு வாயை திறந்து சொல்லு. புரியுது. உன்னால சொல்ல முடியலல்ல, பரவாயில்ல. போய் இந்த பொலிட்டிஷியன் கிட்ட சொல்லிடு, இந்த அபிஷேக் பிரேம் மெஹ்ரா வரான்னு. ஓகே. இப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும். இட்ஸ் பார்ட்டி டைம். என்னாச்சு? எதுவும் ஆகல, இனிமேதான் ஆகும். இந்த விரல் மேல வச்சுக்கோங்க. இதுதான் ஃபிங்கர் கிராஸ்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு? சம்பந்தி என்ன ஆசைப்படுறாரோ நாம என்ன ஆசைப்படுறோமோ அதான் நடக்கும். ஆமா, இந்த ஃபிங்கர் கிராஸ்னா என்ன? ஒரு விரல் மேல இன்னொரு விரலை வச்சு கிராஸ் பண்றது, இதத்தான் ஃபிங்கர் கிராஸ்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு? அது போக போக உனக்கே புரியும். ஓ சிங் சிங் சிங், ஒரு நிமிஷம் இருங்க. நீ எங்க போயிட்டு இருக்க? நீ டான்ஸ் குரூப் சேர்ந்தவன் தானே? உன்னோட இன்சார்ஜ் எங்கப்பா? அது என்னன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க சரக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன? ஆமாங்க. அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. டான்ஸ் ஆடுறவங்க கூட வந்துட்டாங்க. ஆனா அந்த இன்சார்ஜ் தான் காணோம். நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். யார் தான் இந்த இன்சார்ஜ்? அம்மா, நீங்க குரூப்போட சார்ஜ் கேக்குறீங்களா இல்ல குரூப்போட இன்சார்ஜ் கேக்குறீங்களா? உங்களுக்கு புரியலையா என்ன? நான் கேக்குறது ட்ரம்ஸோட இன்சார்ஜ். ட்ரம்ஸோட இன்சார்ஜ். யார் அது? நான் தான் இன்சார்ஜ். ஆமாங்க, நான் தான் இன்சார்ஜ். நீங்களா இன்சார்ஜ்? அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு பேமெண்ட் வேணாமா? கண்டிப்பா வேணும். பேட்டாவும் பேமெண்ட் யார் வேணாம்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. அப்ப சீக்கிரம் கெஸ்ட் ரூம் போங்க, இல்லனா அவங்க போய்டுவாங்க. ஆனா இந்த கெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? இங்க இருந்து நேரா போங்க, ரைட் எடுங்க. அங்க இருக்கிற மொத ரூம் தான். சரக்கும் அங்கதான் இருக்கு. போய் இஷ்டத்துக்கு குடிங்க. தேங்க் யூ சர்தார்ஜி. நானா? சீக்கிரம் போங்க, அப்படி இல்லனா உங்களுக்கு பணம் கிடைக்காது. சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க, போங்க. இந்த ஃபேன்சி Dress போட்டதால எனக்கு 21,000 ரூபாய் கிடைக்குது. எல்லா கல்யாணத்துக்கும் இதே Dress போட வேண்டியதான். என்ன சஹானா, வேலை முடிஞ்சதா? பிராச்சி, அவங்க கிட்ட 21,000 ரூபாய் பேமெண்ட் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டேன். 21,000? அட, நாம எங்க இருந்து கொடுக்கறது? நாம கொடுக்க போறது இல்லனா 21 லட்சம்னு சொல்லிருக்கலாம்ல. சாரி, உணர்ச்சி வசப்பட்டேன். ஆரியன் தானே, நீ ஓவரா தான் பேசுவ. அது உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆரியன் ஃபோக்கஸ் ஆன் தி வர்க். அட, இவ எப்ப பேசினாலும் சண்டே ஆரம்பிச்சறா பிராச்சி. சஹானா, இது ஜோக் அடிக்கிற நேரம் கிடையாது. ஓகே, நாம அந்த ராகுலுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். ஆரியன் பேமெண்ட் கொடுக்கற மாதிரி. ஆமாமா, நான் ஏன் அப்படி நடிக்கணும்? நீ நினைக்காம உன் அண்ணனோட கல்யாணம் தானே, அண்ணனோட கல்யாண சந்தோஷத்துல குடுத்துற வேண்டியது தானே. என்ன சரிதா ஆண்டி? ஷூ நமக்கு இப்ப ரன்வீர் ரொம்ப முக்கியம். அவனையும் இங்க வர வைக்கணும். கூப்பிடு. அவன் தான் மாயாவை கன்ஃபெஸ் பண்ண வைக்க முடியும். அண்ட் ஐ அம் வெரி ஷூர் ரன்பீர் இந்த வேலையை முடிச்சிருவான். பிராச்சி, நீ அத பத்தி கவலைப்படாத. ரன்பீரை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஓகே பை. சரி வைக்கிறேன். ஓகே, ராகுலுக்கு என்ன தெரியும், அதனால நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஓகே, என்னையும் அவனுக்கு தெரியுமே. இந்த கல்யாணத்துல எனக்கும் ரன்பீருக்கும் இஷ்டம் இல்லன்றது அவனுக்கு தெரியுமே. சரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லு. என்னன்னு சொல்ல? அதாவது நீங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லு. ஆமா, ஒத்துக்கிட்டீங்க. ஓகே, ஐ திங்க் அது ராகுல். எங்க ஒளிஞ்சுக்கிறது? இல்ல மம்மி, கம் ஆன். எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? அது ஜஸ்ட் இந்த டோல் சத்தம் கேட்டுச்சுன்னா சில சமயம் நான் பஞ்சாபியாச்சு. யாரு டோல் வாசிச்சா எனக்கு என்ன? டான்ஸ் நாம தானே ஆடுவோம். இருந்தாலும் நீ ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் நீங்க அம்மாவை திட்டிட்டே இருக்கீங்க. டான்ஸ் ஆடுனீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? விடுங்க, திட்டாதீங்க அம்மாவை. உன்னோட இந்த அழகான அம்மா இருக்காளே, அவளோட மாமியாரு நான். அதனால இவள திட்டுற உரிமை எனக்கு இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த உரிமை எப்ப கிடைக்குமோ? ஆனா எனக்கு கிடைக்காதே. என்ன சொல்ல வர? மாயா எப்படின்னு தெரியும்ல, அவளை என்ன திட்ட விடுவாளா? எல்லாம் என் நிலைமை, என்ன பண்றது? என்ன மம்மி, நீங்க இனிமேல் வாழ்க்கை பூரா சேடா இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. ஐயோ, இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? ஐ திங்க் அது ராகுல். எங்க ஒளிஞ்சுக்கிறது? அது நீயே பாரு. ராகுல், எங்க ஒளிஞ்சுக்கிறது? ஐயோ, இவன் எப்படி எல்லாம் பேசுறான்?
ஆமா, இந்த சர்தார் எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிக்கிறான்? என்ன மாப்பிள்ள நீங்க இருங்க. இங்க பாருங்க சர்தார், இவர் எங்க மாப்பிள்ள. இவருக்கு இன்னைக்கு கல்யாணம். நீங்க தப்பான நம்பருக்கு டயல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்றது தப்புன்னு தோணுது. நான் நினைச்சதை விட நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்க. ஆமா, பொம்பளை குரல்ல பேசுற. அது என்ன, நாங்க பாடி பாடி என்னோட குரல் பொம்பளை குரலா மாறிடுச்சு. பாட தொண்டை சரியில்லைன்னா சுடுதண்ணி வச்சு வாயை கொப்பளிக்கணும். அதை விட்டுட்டு பையனை பார்த்து கண்ணடிச்சா தப்பு இல்லையா? இங்க பாருங்க, நான் ஒண்ணு இவரை பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கல. அட எப்படி இருக்கீங்க, நான் அவரை கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? இப்படி யாராவது கேட்பாங்களா? நான் கேட்பேன், ஏன்னா நான் அவருடைய ஃப்ரெண்ட் இல்லையா, நான் கேட்பேன். ஏற்கனவே நான் மாயாவோட வலையில மாட்டி தவச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த சிங்கு வேறயா? அட நம்ம சின்ன வயசுல இருந்து ஒண்ணா விளையாடி இருக்கோம், ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். என்ன தெரியலையா உங்களுக்கு? என்னப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்தன்ற, நீ எங்க இருந்து வந்த, எப்படி வந்தேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. யார் தான் நீ? என்ன உனக்கு தெரியாதா? எனக்கு உன்ன தெரியாதுப்பா. உன் ஃப்ரெண்டே தெரியாதுன்னு சொல்ற? ஒன் செகண்ட். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் யாருன்னு தான் நீ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்ல. நான் அந்த மாதிரி ஆளா இல்ல. எனக்கு பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். தள்ளி போ, தள்ளி போ. யாருன்னு கவனமா பாரு. ரன்பீர் சின்ன வயசு ஃப்ரெண்டுப்பா. ஓ பண்டி, நீ என்ன பண்டிப்பா? எப்படி இருக்க நீ? ரன்பீர் பாத்தியா, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட? இப்போ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இவன். இந்த பட்டியா உனக்கு தாடி கூட வளர்ந்துருச்சு தெரியுமா? அவங்க எல்லாரும் பிரதீப். அதான் நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட் பிரதீப். எல்லாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் வந்திருக்கானா? நிஜமா தான் சொல்றியா? அட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் போய் பார்க்க போறேன். போலாம். அட மம்மி, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். வா போலாம். என்னாச்சு? இந்த பாட்டு பாடி ஆடுறவங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால என்ன? அட அவனுக்கு ஈவென்ட் கம்பெனியே இருக்கு. அதனால என்ன? எக்ஸாக்ட்லி. மாப்பிள்ளை பையனை கூப்பிடுங்க, முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ள எங்க போறீங்க? அட என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். நில்லுங்க, பண்டிதர் கூப்பிடுறாரு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சாம். ஐயரா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? 2 நிமிஷத்துல நான் வந்துறேன். வாங்க போலாம். வாங்க. அட உட்காருங்க மாப்பிள்ள. வாங்க சம்பந்தி, அம்மா செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா? வாங்க. ஓம் அபவித்ரா பவித்ரோ வா சர்வாவஸ்தாங்கதோபி வா. இந்த ஐயரால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ரன்பீர் வர முடியாத விஷயத்தை நான் இப்பவே போய் பிராச்சி கிட்ட சொல்ல போறேன். இப்ப பொண்ணு அழைச்சிட்டு வாங்களேன். சரிங்க பண்டிதரே, இதோ கூட்டிட்டு வரேன். அண்ணே, மாப்பிள்ள கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாரு போல இருக்கு. டென்ஷனா இருந்தா இருக்கட்டும். அவரு டென்ஷனா இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தான். நடக்கிறபடி எல்லாம் அப்படியே நடக்கட்டும். என்னால பிராச்சியையும் போய் பார்க்க முடியாது. ஓ காட் சேவ் மீ. அட உள்ள வாப்பா. ராரா, என்னப்பா நீ வேற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமா பாடுற? உன்னோட ஆட்டம் ரொம்ப பிரமாதம். இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் பயங்கரமா கலக்கிட்டப்போ. நான் டோல் அதான் வாசிச்சியே. அதாவது ரொம்ப நல்லா வாசிச்ச. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. நான் பேச வேண்டிய டைலாக் இவங்க பேசுறாங்க. விட்டு இருந்தா இந்நேரம் குட்டு வெளியா இருக்கும்ல. சரி தாண்டி, நீங்க சஹானா கூட சண்டை போடுற மாதிரி ஆரியன் கூட சண்டை போடாதீங்க ப்ளீஸ். சரி கோவப்படாத. நீயே பண்ணு. நீ தானே எப்படியே பணம் கொடுக்க போற? அட வாப்பா, கூச்சப்படாத, வெக்கப்படாத, முதல்ல உள்ள வா. அது என்ன பேமெண்ட்? அடே சேவல் கொண்ட மண்டையா, முதல்ல எங்க காரியம் முடியட்டும்டா. அட இந்த மாதிரி பஞ்சாபியை நான் பார்த்ததே இல்ல. நீ அந்த பாட்டு கேட்டதுல சூரியன் மறைஞ்சிடும், பஞ்சாபிக்காரங்க குஷி ஆயிடுவாங்க. சாயந்தரம் ஆயிட்டாலே பஞ்சாபிக்காரங்களுக்கு 1-2 பேக் அடிக்காம அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. குடிக்கிறது பஞ்சாபியோட அடையாளம். முதல்ல நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், அப்புறம் பேமெண்ட்டை வாங்கிக்க. இல்ல நான் குடிக்கிறதுலாம் இல்ல. தேங்க்யூ. அதாவது நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன். என்ன சத்தியம் பண்ணிருக்க? பஞ்சாபிக்காரங்களை அசிங்கப்படுத்துறியா? இல்ல, குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்ப நீ கிளம்பு, போய் குடிக்கிறவன் அனுப்பி வை. நிறைய குடிச்சினா போனஸும் அதிகமா கிடைக்கும். அப்படின்னா பேமெண்ட் 21,000 ரூபாயோட அதிகமாகுமா? போய் பாடுறவங்களை கூட்டிட்டு வா. இந்த டோல் அடிக்கிறவன் ரொம்பவே யோசிக்கிறான். இருங்க. அப்ப குடிக்கிறியா? நான் தாராளமா குடிக்கிறேன். உங்க ரிக்வெஸ்ட நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லா குடிக்கிறேன். வா ராஜா வா, இப்பதான் சரியான லைனுக்கு வர. சரி இந்தா குடிக்க ஆரம்பி. நானும் உன் கூட குடிக்கிறேன். நீங்க தண்ணி குடிக்கிறீங்க? இது தண்ணி இல்ல, சரக்கு. ஏன்னா மத்தவங்க பார்க்கும்போது தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும்பா. அதனால இதுல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு ஆக்டர்ப்பா.
சரி இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. அது என்னன்னா இருந்த தண்ணி எல்லாத்தையும் இதுல மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது காக்டெயில் ஆயிடுச்சு. அதனால நீ அதையே குடி. அது மட்டும் இல்லாம நீ பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்க. ஃபுல் சக்தியும் போயிருக்கும். நீ குடி, அப்பதான் உனக்கு நல்ல தெம்பு வரும். நான் உனக்கு கம்பெனி தரேன். அது இப்ப என் சார்பாவும் உனக்கு கொடுக்கணும்ல. இந்த என்னாச்சு? ரன்பீர் எங்க? அது என்னன்னா ஐயர் கூப்பிட்டு ரன்பீரை உட்கார வச்சுட்டாங்க. அவன் வரமாட்டான். குடிப்பா. ஏய் என்னாச்சு? என்னப்பா நீ? எழுந்துப்பா. ராகுல் எழுந்துருடா. இதுக்கு மேல நீ குடிக்க கூடாதுப்பா. எழுந்துருப்பா. இவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறானே. நீ நிறைய ஊத்தி கொடுத்துட்ட. அது வந்து நான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ரன்பீரோட கல்யாணம் கண்டிப்பா மாயாவோட நடந்துரும். ரிலாக்ஸ். எல்லாம் சரியாயிடும். வேண்டாம் விடுங்க. ஜஸ்ட் கோ அவே. லீவ் மீ அலோன். நீங்க அப்பையில இருந்து எல்லாம் சரியாடுன்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனா எதுவும் சரியாகல. இது எப்பல இருந்து சொல்றீங்க தெரியுமா? ரன்பீர் பிராச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சொல்றீங்க எல்லாம் சரியாடுன்னு. நீங்க தான் மாயா கொண்டு வரலாம். நீங்க ப்ராப்ளம் ஆகாது. நீங்க இப்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்பவும் சொல்றீங்க எல்லாம் சரியாடும். ஆனா ஒண்ணும் சரியாகல. நிச்சயதார்த்தம் நடந்து இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணல. அத்தை எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்ப பாத்தீங்களா எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரன்பீருக்கும் மாயாக்கும் கல்யாணம் ஆயிடும். ஏன் ரன்பீர் இந்த மாயாக்கு சொந்தம் ஆயிடுவான். என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. ப்ளீஸ் அத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களா அத்தை ப்ளீஸ். நான் பண்ணி முடிச்சிட்டேன். கன்ஃபார்ம் பண்றது மட்டும் தான் பாக்கி. என்ன கன்ஃபார்ம் பண்ண பாக்கி இருக்கு சொல்லுங்க. ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். அதுக்கப்புறம் பிளான பத்தி எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேன். என்னையும் வெயிட் பண்ண சொல்றீங்க. பிளான வெளிய சொன்னா என்ன ஆயிடும்? ஏன் சொல்ல முடியாது? உன்னை எல்லா பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்திட்டு வரேன் இல்லையா? இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியில கொண்டு வருவேன். You need to trust me. அத்தை நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் மேக் இட் ஹேப்பன் குயிக்லி. ஓகே? Of course. You need to relax. सन्नो देवी रविष्टय आपो भवन्तु पीतये संजो रविस्रवन्तु नः अग्निन्दूतं पुरोदरे हव्यवाहमुपब्रुवे संजो रविस्रवन्तु नः. மாப்பிள தம்பி இங்க பாருங்க. பூஜையில கவனம் செலுத்துங்க. பூவை வாங்கிக்கோங்க. எல்லா கடவுளையும் கும்பிட்டுக்கோங்க. ओम जो देवेभ्य आत परिजो देवानां पुरोहितः इंद्राय पातवे सुतः रक्षोहा विश्वचरिखणि रवियो निमयोतं रोणे सदसमा सददा. டாட் ப்ளீஸ் சீஃபுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். இந்த ப்ராப்ளத்துல இருந்து அவரால் தான் என்னை காப்பாற்ற முடியும். சரி இப்போ வந்துடுறேன். சீக்கிரம் வரி. அம்மா தாயே, ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. அவளோட காலு உடைஞ்சு போகணும். அது மட்டும் பத்தாது. அவ இடுப்பெலும்பும் சேர்ந்து உடையணும். அப்பதான் நல்லா இருக்கும். எந்த வெயிட்டர் கூடயாவது ஓடி போட்டுமா? வேண்டாமா? சரி, அவ அப்படியே மயக்கம் போட்டு விழணும். மயக்கமா? இதுவும் வேண்டாமா? இவளுக்கு பழசெல்லாம் அப்படியே மறந்து போயிடணும். மாலை எடுத்து ஐயர் கழுத்துல போட்டுறணும். இது சரியா இருக்கும்ல? மாப்பிள்ள நீங்களும் உட்காருங்க. சரி சரி. பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. முகூர்த்த நேரம் தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம ராகு காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாம இப்போ கொஞ்ச நேரம் காத்திருந்தாகணும். அது வரைக்கும் நாம பொண்ணோட முகத்தை யாருக்குமே காட்டாம வச்சிருக்கணும். முக்காடால முகத்தை மறைச்சுக்கோமா? சரிங்க பண்டிதரே. நான் பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறேன்.
सर्वधर्मान् संत्यज्य सर्वकामान् போதும் 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 நிறுத்துங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எல்லாம் முடிஞ்சது. ஏய், இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சுன்னு வை, நான் உன் அம்மாவோட உயிரை எடுத்துருவேன். ஏய், உட்காரு. உனக்கெல்லாம் இல்ல. என்னப்பாச்சு? தெரியாம விழுந்திருக்கோம் ஐயரே. கொடுங்க, நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல நான் பாத்துக்கிறேம்மா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா. நீங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு அக்னி பகவானை வேண்டிக்கோங்க. अग्निं दूतं पुरोदते अव्यवामुपब्रवे देवा मासादयादिहा नमः हरि ओम अग्नये स्वाहा. ஆமா, என்னத்த போட்டீங்க ஐயரே? பல்லவி ஆண்டி, இங்க இருக்கிறது நல்லதில்ல. வாங்க நம்ம அங்க போயிடலாம். அட சீக்கிரம் போய் ஜன்னல் கதவை திறந்து விடுங்க. கதவு ஜன்னல் எல்லாம் சொல்றது கேளுங்க, திறந்து விடுங்க. மாயா, நீ உன்னுடைய ரூம் போமா. ரன்வீர் மாப்பிள்ள, நீங்களே எந்திரிங்க, போங்க. ஐயரே, எதுக்கு திடீர்னு இவ்வளவு போக வந்துச்சு? நட்சத்திர நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. அதனாலதான் நான் கொஞ்சம் தேவையில்லாம அதிகம் போட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நல்ல நட்சத்திரம் வந்துருச்சு. பையனையும் பொண்ணையும் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயரே. நல்ல வேலை, புகைச்சல்லாம் போயிடுச்சு. ஐயர் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, நீ போ. 2 பேரும் ரூம்ல தான் இருக்காங்க, போய் கூட்டிட்டு வா. சீக்கிரமா வா. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா நான் போய் மத்தவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். யாராவது இவ்வளவு லேட் பண்ணுவாங்களா? வா. தேங்க்ஸ் பிராச்சி. அண்ணா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி சொன்னீங்க. ரன்பீர் டென்ஷனா இருந்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு. ஆனா இப்ப பாக்குறதுக்கு அவன் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்மளுடைய சந்தோஷம் ஏதாவது முடிய போகுதா என்ன? தம்பி, மாயா தான் இவனோட வாழ்க்கைன்னு இப்ப இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா டென்ஷனும் முடிஞ்சிடும். என்னோட எல்லா ப்ராப்ளமும் முடிய போகுது. இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். மனமேடையில் நீ தான் என் கூட உட்காரணும்னு நினச்சேன். இப்போ என் பக்கத்தில் இருக்க. இப்போ மாயாவோட பெரியப்பா என்ன, மொத்த உலகத்தையும் எதிர்த்து நான் சண்டை போடுவேன்.